தி பாஸ் அத்தியாயம் 326. ஆகாஷ் சிவன்யாவின் கடத்தலுக்கு சூர்யாவின் மேல் பழி சுமத்த பார்க்க ருத்ரன் அங்கே வந்து அதெல்லாம் அவனது கற்பனை என்று சொன்னான். ருத்ரனின் பேச்சிலிருந்தே அவனுக்கு சூர்யாவுடன் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான் ஆகாஷ். எனவே அவனிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டான். ருத்ரன் உடனேயே தன் கையில் இருந்த காகிதங்களை அங்கிருந்த மேஜை மேல் எல்லோரும் பார்க்கும்படி தூக்கி வீசினான். இதெல்லாம் அந்த வீடியோ எங்கிருந்து வந்திருக்குன்னு கிடைச்ச ஆதாரம். சீக்ரெட் ஆர்மி இன்டெலிஜென்ட் டீம் இப்போதான் இதை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீடியோ அனுப்பினது எல்லாமே வெளிநாட்டுல இருந்துதான் என்று ருத்ரன் கடுமையாக சொன்னான். அப்படியென்றால் இது விதரனின் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதா? அப்படியென்றால் சிவன்யாவின் கடத்தலுக்கு காரணம் அவர்கள் தானா? ஆகாஷின் முகம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. ஒருவேளை நிஜமாகவே அந்த வீடியோ வெளிநாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தால் அதற்கும் சூர்யாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சூர்யாவை அனைவரின் பார்வையிலும் குற்றவாளியாக நிறுத்தியிருந்தான். ஆனால் அந்த கால நேரம் மிக சிறியதாக இருந்ததுதான். அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. உனக்கு இன்னமும் சொல்ல ஏதாவது இருக்கா என்று ஆகாஷை முறைத்து பார்த்தபடி கேட்டான் ருத்ரன். அதில் ஆகாஷின் முகம் மாற அவன் பல்லை கடித்தபடி, நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் சார். அந்த வீடியோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம். ஆனா அதுக்கும் சூர்யா மேல சந்தேகம் இல்லைன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவேளை சூர்யாவே கூட வெளிநாட்டு ஆட்களை வச்சு இதை செஞ்சிருக்கலாம் என்றான். ருத்ரனுக்கு அவனது பேச்சில் ஆத்திரமாக வந்தது. ஆகாஷ் இன்னமும் வெளிநாட்டு ஆட்களுடன் எதுவும் நம் நாட்டு எதிராளிகளுடன் சூர்யாவை இணைத்து சந்தேகப்படும்படி ஆகாஷ் பேசுவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாவே சூர்யா இப்படி செஞ்சிருப்பார்னு நீ நம்புறியா என்று கேட்டான் அவன். நான் அப்படி சொல்ல வரல சார். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லன்னு சொல்ல எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்ல இல்லையா என்றான் ஆகாஷ். அவனும் ருத்ரனை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவன் சீக்ரெட் ஆர்மியில் பெரிய பதவியில் இருப்பவன். ருத்ரனை பகைத்துக் கொள்வது சீக்ரெட் ஆர்மியை பகைத்துக் கொள்வதற்கு சமம் என்பதை நன்றாக அறிவான் அவன். ஆனால் சூழ்நிலை இந்த அளவுக்கு வந்த பின்னர் அவன் தன் வழியிலிருந்து திரும்பி செல்வதும் முடியாத காரியம். அவன் முன்பு சொன்னதில் நிலையாக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அப்போது அந்த அறையின் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. உயரமான ஒரு பெண் இப்போது உள்ளே வந்தவள் ருத்ரனின் அருகே சென்று, ருத்ரன் சார், புதுசா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்றாள் அவள். சொல்லுங்க என்றான் ருத்ரன் நிதானமாக. இப்பதான் நம்ம டீம்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. சிவன்யா இருக்கிற இடம் நிஞ்சா வாரியர்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஹெட் குவார்டர்ஸ்னு சொல்லி லொகேஷன் அனுப்பியிருக்காங்க என்று தீவிரமான முகபாவனையுடன் சொன்னாள் அவள். நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட் குவார்டர்ஸா என்று அதிர்ச்சியாக கேட்டான் ருத்ரன். அங்கிருந்த எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் என்பது என்ன மாதிரியான இடம்? நிஞ்சா வாரியர்ஸ் அவங்க நாட்டோட அண்டர் கிரவுண்ட் அமைப்பு என்று அங்கிருந்தவர்களின் குழப்பமான முகபாவனையை கண்டு அந்த பெண் எல்லோருக்கும் புரியும்படி சொன்னாள். அண்டர் கிரவுண்ட் அமைப்பா என்று எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் தான் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் யாருக்கும் இன்னமும் எதுவும் புரியவில்லை. எல்லாம் சரியாக தானே சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன திடீரென அண்டர் கிரவுண்ட் அமைப்பு? அவங்க நாட்டுல அண்டர் கிரவுண்ட் அமைப்பெல்லாம் லீகலா செயல்படுறது. அவங்களோட அந்த அமைப்பு ஒரு நாட்டோட தேர்தல் முடிவையே மாத்தக்கூடியது. சிவன்யாவை அவங்க கடத்தி இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய நெட்வொர்க் வச்சுதான் செஞ்சிருக்காங்க. அவங்களோட பலம் மிக பெரியது என்று அந்த பெண் விளக்கமாக கூறினாள். அதன் பின்னரே அங்கிருந்த அனைவருக்கும் விஷயம் புரிந்தது. இப்போது எல்லோரும் ஆகாஷை பார்க்க ஆரம்பித்தனர். கண்டிப்பாக சிவன்யாவை கடத்தியது நிஞ்சா வாரியர்ஸ் தான். அதற்கும் சூர்யாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ருத்ரன் இப்போது ஆகாஷை பார்த்து, இப்போ உன் சந்தேகம் தீந்துருச்சா என்று கடுமையாக முகத்தை வைத்தபடி கேட்டான். ருத்ரனின் கடுமையான பார்வையில் ஆகாஷுக்கு உள்ளுக்குள் நடுக்கம் உண்டானது. சாரி சார். என்கிட்ட ஏன் நீ மன்னிப்பு கேட்கிற? சூர்யா பிரதர் கிட்ட மன்னிப்பு கேளு என்று அவன் பேச்சில் குறுக்கிட்டு கேட்டான் ருத்ரன். அதில் மேலும் ஆகாஷின் முகம் விழுந்து போனது. அவன் உடனேயே சூர்யாவை பார்த்து, சாரி சூர்யா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ருத்ரன் பிரதர், இப்ப நிஞ்சா வாரியர் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்க என்று ஆகாஷின் மன்னிப்பை காதிலேயே வாங்காமல் ருத்ரனிடம் பேச ஆரம்பித்தான் சூர்யா. இந்த நொடி அவனுக்கு மிக முக்கியமான விஷயம் என்றால் அது சிவன்யாவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பது மட்டுமே. மற்றபடி ஆகாஷ் போன்ற ஆட்கள் அவர்கள் வாயில் வருவதையெல்லாம் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதையெல்லாம் அவன் காதில் வாங்கிக் கொள்ள அவனுக்கு நேரமில்லை. நிஞ்சா வாரியர்ஸ் மிகப்பெரிய அமைப்பு என்று தீவிரமான முகபாவனையுடன் பேச ஆரம்பித்தான் ருத்ரன். அந்த அமைப்புல எல்லோரையும் சேர்த்திட முடியாது. அதனால அதுல சேர்ந்த எல்லோரும் பலம் அதிகமான ஆட்களா தான் இருப்பாங்க என்றான். அவங்களுக்கும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் சூர்யா. அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்கும் நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பிற்கு வேத புத்தகத்தை குறித்து தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்திருக்கும் என்று அவனால் யோசிக்கவே முடியவில்லை. அவர்களுக்கு பின்னால் இருந்து கண்டிப்பாக தற்காப்பு கலைகள் அமைப்பு செயல்படுகிறது. வெளிப்படையா எந்த சம்பந்தமும் இருக்க மாதிரி தெரியல. பெருசா சொல்லணும்னா வெறும் பண பரிமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு என்று தயங்கியபடி சொன்னான் ருத்ரன். அவன் சொன்னதை கேட்டு சூர்யாவின் முகம் யோசனைக்கு சென்றது. எந்த சம்பந்தமும் இருப்பது போல தெரியவில்லை என்றால் யார் இதை செய்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டு சொல்வது கடினம்.
அவங்களுக்குள்ள வெளிப்படையா எந்த சம்பந்தமும் இல்லனாலும் சிவன்யா கடத்தல் விஷயத்துல கண்டிப்பா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆட்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது என்றான் ருத்ரன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்கள பத்தி சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்புக்கு எந்தவித சந்தேகமோ தகவலோ கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க நடந்து முடிஞ்ச இந்த போட்டிய சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்புல எல்லாருமே பார்த்தாங்க. அதன்படி பார்த்தா அந்த வேத புத்தகம் நமக்கு சொந்தம். ஆனா நமக்கு சொந்தமானத நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுப்போம்? அதான் நிஞ்சா வாரியர்ஸ் மூலமா அந்த புத்தகத்தை வாங்க பாக்குறாங்க என்றான் ருத்ரன். அப்போது ராகுல், ஆனா இப்போ அவங்க இப்படி செஞ்சதுனால சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்புக்கு அவங்கதான் இதை செஞ்சதுன்னு தெரியாதுல்ல என்று கேட்டான். ராகுலை திரும்பி பார்த்த ருத்ரன், சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்பு இது அவங்கதான் செஞ்சதுன்னு நேரடியா சொல்லுவாங்க. ஆனா அதை நிரூபிக்க ஆதாரம் தான் அவங்க கிட்ட இல்ல. சரியான ஆதாரம் இல்லன்னா அவங்களால விதரனோட சேம்பர் ஆஃப் காமர்ஸை எதுவும் செய்ய முடியாது என்றான் ருத்ரன். எப்போதுமே விதரனும் அவரது நாட்டினரும் இது போன்ற விஷயங்களில் தெளிவாகவே செயல்படுவார்கள். சென்ற முறை மேகத்தீவில் வைத்து சேதராமனை வைத்து சூர்யாவை கொல்ல முயன்ற போதும் கூட அதில் தங்கள் பெயர் வெளியே வராதது போலதான் விதுரன் ஏற்பாடு செய்திருந்தார். இப்போது சிவன்யாவின் கடத்தல் விஷயத்திலும் அதே போலதான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லனா இன்னொரு வழி இருக்கு. அவங்க நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுக்கு பயப்படவும் வாய்ப்பு இருக்கு என்றான் ருத்ரன். அபிமன்யு மாஸ்டரின் பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நொடி உடல் சிலிர்த்து அடங்கியது. அபிமன்யு மறைந்து போய் 20 வருடங்கள் ஆகியிருந்தாலும் அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்று அறிந்தவர் எவரும் இல்லை. ருத்ரன் ஆழ்ந்த குரலில் எல்லோரையும் பார்த்து, கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு 18 வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில மறைஞ்சு போன விஷயம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சே இருக்கும். அபிமன்யு மாஸ்டர் இங்க இல்லாததுனால நம்ம அவரை பத்தி பேசுறது கூட தப்பு. ஆனா அபிமன்யு மாஸ்டர் உயிரோடு இருக்காருன்னு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் என்றான். என்னது, அபிமன்யு உயிருடன் இருக்கிறாரா? இதை கேட்டதுமே ஆகாஷின் முகமும் அவன் அருகே இருந்த பாலாஜியின் முகமும் மெதுவாக மாற ஆரம்பித்தது. முன்னதாக அவர்கள் சிவன்யாவை காப்பாற்ற அந்த வேத புத்தகத்தை தர மறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏன் அப்படி மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? அவர்கள் அபிமன்யு இறந்து போயிருப்பார் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் இப்போது ருத்ரன் அவர் உயிருடன் இருக்கலாம் என்று சொல்கிறான். ஒருவேளை அபிமன்யு மட்டும் உயிருடன் இருந்தால் அவர் திரும்பி வந்த பின்னர் அவர்கள் இருவரும் அவரது மகளை காப்பாற்ற அந்த வேத புத்தகத்தை தர மறுத்தார்கள் என்ற விஷயம் தெரிய வந்தால் அவர்களது குடும்பமே மொத்தமாக அழிந்து போகும் வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை அபிமன்யு மாஸ்டர் மட்டும் உயிரோட இருந்தா அப்ப சிவன்யாவை கடத்தி அவங்களே மரணத்தை அடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அபிமன்யு மாஸ்டர் திரும்பி வந்ததும் அவர் கண்டிப்பா இதுக்காக விதரன் நாட்டு ஆட்களை ஏதாவது செய்வாரு. அவங்க வம்சமே இல்லாம தரமட்டம் ஆக்கிடுவாரு. கிராண்ட் மாஸ்டர்களை இப்படி அவமானப்படுத்த கூடாதுங்கிறது தற்காப்பு கலைகள் உலகத்துல இருக்கிற விதிமுறை. அப்படி இருக்கும்போது விதரன் ஆட்கள் எவ்வளவு தைரியமா ஒரு கிராண்ட் மாஸ்டரோட மகளை கடத்தி இருக்காங்க. அதுக்காக அபிமன்யு மாஸ்டர் வந்து பழி வாங்கினாலும் விதரனோட நாட்டுல இருக்கிற கிராண்ட் மாஸ்டர்ஸ் அதை ஏன்னு கேட்க முடியாது என்று பேசிக்கொண்டே வந்த ருத்ரன் ஒரு பெருமூச்சுடன், ஆனா விதரன் ஆட்கள் இதுல ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காங்க. அவங்க சிவன்யாவை கடத்தினதுல எந்த ஒரு தடயமும் விட்டுட்டு போகல. நேரடியா நிஞ்சா வாரியர்ஸ் மூலமா தான் செயல்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு திரும்ப வந்தாலும் கூட அவர் நிஞ்சா வாரியர்ஸ் கூட தான் பிரச்சனை பண்ண முடியும் என்றான். இந்த முறை அவர்கள் செய்த எல்லாமே திரைமறைவிலான செயல்கள். ருத்ரன் சொன்னது போல நிஜமாகவே அபிமன்யு திரும்பி வந்து அவர்களுடன் பிரச்சனை செய்ய வேண்டுமென்றால் கூட அதனால் அவர்கள் நாட்டு தற்காப்பு கலை அமைப்புடனோ அல்லது அவர்களது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்புடனோ பிரச்சனை செய்ய முடியாது. சூர்யா ருத்ரனை பார்த்து, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்ப நமக்கு இருக்க ஒரே வழி வேத புத்தகத்தை கொடுத்து சிவன்யாவை காப்பாத்துறது மட்டும்தான் இல்லையா என்று கேட்டான். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான் என்று சொல்லி தலையசைத்தான் ருத்ரன். கண்டிப்பா நாம அட்டாக் பண்ணி சிவன்யாவை காப்பாத்த முடியும். ஆனா சிவன்யா இருக்கிறது நிஞ்சா வாரியர்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஹெட் குவார்டர்ஸ். அதோட அவங்களுக்கு எதுவுமே ஆகாம பத்திரமா அவங்கள காப்பாத்த முடியுமான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது என்று சேர்த்து சொன்னான். புரிஞ்சுது என்று தலையசைத்த சூர்யா ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்தான். அவனை பொறுத்தவரையில் இப்போது பாதுகாப்பான வழிமுறையாக அந்த வேத புத்தகத்தை கொடுத்து சிவன்யாவை காப்பாற்றுவது மட்டுமே. அந்த புத்தகம் எதிரி நாட்டிற்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் அதை வைத்து இன்னும் சில வருடங்களில் புதிய கிராண்ட் மாஸ்டரை உருவாக்கி விடுவார்கள் என்பது உண்மைதான். ஆனால் வேறு என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று ராகுல் சேம்பர் ஆஃப் காமர்ஸை சேர்ந்த மற்ற 3 குடும்பத்தினரை பார்த்து கேட்டான். அது அவர்கள் 4 பொதுவான ஒன்று. எனவே அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதில் முடிவு செய்ய வேண்டும். ராகுல் கேள்வி கேட்டு முடிக்கும் போதே சக்திவேல் தங்கள் சார்பாக எனக்கு இதுல சம்மதம் என்றார். பாலாஜியும் கூட உடனேயே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று தங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒப்புக்கொண்டான். ஆகாஷ் கொஞ்சம் சங்கடத்துடன் கையை உயர்த்தியவன் எனக்கும் சம்மதம் என்று சொன்னான். முதலில் அவன் மறுப்பு தெரிவித்தது அபிமன்யு உயிரோடு நிற்க மாட்டார் என்கிற எண்ணத்தில்தான். ஆனால் இப்போது ருத்ரன் அபிமன்யு கண்டிப்பாக உயிரோடு இருப்பார் என்கிறான். ஒருவேளை அபிமன்யு நிஜமாகவே உயிருடன் இருந்தால்
இப்போது அவன் சிவன்யாவை காப்பாற்ற அந்த வேத புத்தகத்தை கொடுக்க சம்மதிக்கவில்லை என்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தால் அதன் பின்னர் அவனுக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகே, எல்லாரும் சம்மதம் சொன்னதுனால நான் அந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போறேன் என்றான் ராகுல். உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி, இதுக்காக உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ற அந்த 4 குடும்பங்களையும் பார்த்து சொன்னான் சூர்யா. அவனுக்காக அவர்கள் அந்த புத்தகத்தை தர சம்மதித்தார்கள் என்று அவன் எண்ணவில்லை. அவர்கள் அபிமன்யு மாஸ்டருக்கு பயந்துதான் அதை கொடுக்கிறார்கள் என்று அவனும் அறிவான். அதன் பின்னர் அந்த புத்தகத்தை எங்கே சென்று கொடுத்து சிவன்யாவை அழைத்து வருவது என்று எல்லோரும் ஆலோசனை செய்ய ஆரம்பித்தனர். இந்த பதிவு 123 யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அத்தியாயம் 327. கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு எழுதிய வேத புத்தகத்தை கொடுத்து சிவன்யாவை எப்படி மீட்டு கொண்டு வருவது என்று எல்லோரும் ஆலோசனை செய்து கொண்டிருக்க அப்போது ராகுலின் போன் அடித்தது. யார் அழைப்பது என்று போனை எடுத்து பார்த்த ராகுல் எல்லோரையும் பார்த்து அன்னோன் நம்பர்னு வருது என்றான். இந்த நேரத்தில் வரும் அன்னோன் கால் யாருடைய அழைப்பாக இருக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் எல்லோரும் ராகுல் போனை எடுத்து பேசுவதை பார்க்க ஆரம்பித்தனர். அவன் போனை எடுத்து ஹலோ சொன்னதுமே அலைபேசியின் மறுபக்கத்திலிருந்து என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க ராகுல் என்ற கேள்வி வந்தது. யார் நீ என்று அவனது கேள்விக்கு முதலில் பதில் சொல்லாமல் எதிர்கேள்வி கேட்டான் ராகுல். மறுபுறம் சிரிப்பு சத்தம் வர, உங்களுக்கு நான் யாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் ஏன் பதில் தெரிஞ்ச கேள்வியை திரும்பவும் கேட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க என்று கேட்டான். ராகுல் உடனேயே நீங்க நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்களா என்று முகம் கருக்க கேட்டான். மறுபுறம் இருந்தவன் இவ்வளவு தைரியமாக பேசுகிறான் என்றால் கண்டிப்பாக ருத்ரன் சொன்ன தகவல்கள் எல்லாம் அவர்கள் வேண்டுமென்றே தான் கசிய விட்டு இருக்க வேண்டும். நிஞ்சா வாரியர்ஸா? என்ன நிஞ்சா வாரியர்ஸ்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே ராகுல். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ண விஷயத்துக்கு வரேன். நீங்க என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? சிவன்யாவை காப்பாத்த அந்த வேத புத்தகத்தை கொடுக்க உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டான். எனக்கு முதல்ல சிவன்யாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவங்க நல்லபடியா இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும் என்றான் ராகுல். சிவன்யா நிஜமாகவே அபிமன்யு மாஸ்டரின் மகளாக இருந்தால் பெரிய குடும்பங்களின் பெண் பிள்ளைகளை விட அவள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு எதுவும் ஆக அவர்கள் அனுமதிக்க முடியாது. கவலைப்படாதீங்க ராகுல், எங்களுக்கு எங்க லிமிட் தெரியும். சிவன்யா அபிமன்யு மாஸ்டரோட வாரிசு, அவங்கள நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா அதுக்காக நீங்க எங்களோட டிமாண்டுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா நாங்க சிவன்யாவை தூக்கி கடல்ல வீசவும் தயங்க மாட்டோம் என்றான். அதை கேட்ட ராகுலின் முகம் கடுமையாக, அவன் உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா என்றான். எங்க தைரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா என்று சிரித்தபடி கேட்டான் போன் செய்தவன். ஓகே, நாங்க அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்கறோம், ஆனா சிவன்யா மேல ஒரு தூசு கூட படக்கூடாது என்று கோபத்தை அடக்கி பேச ஆரம்பித்தான் ராகுல். எங்களுக்கு வேண்டியது அந்த புத்தகம் தான். சிவன்யாவோட வேலை எங்களுக்கு அந்த புத்தகத்தை திறந்து கொடுக்கணும், அப்புறம் நாங்க அவளை விட்டுடுவோம். இதை தவிர எங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு என்றான் அவன். கண்டிஷனா? என்ன அது என்று கேட்டான் ராகுல். சூர்யா தான் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு எங்க நாட்டுக்கு வந்து கொடுக்கணும் என்றான். முடியவே முடியாது என்று உடனடியாக மறுத்தான் ராகுல். சூர்யாவை அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைப்பது என்பது அவனை மரணத்தின் வாயிலுக்கு அனுப்புவதற்கு சமம். இப்போதுதான் சூர்யா அவர்கள் நாட்டை சேர்ந்த 2 முக்கிய அமைப்பின் வீரர்களை கொன்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாட்டில் உள்ள எல்லா தற்காப்பு கலைகள் அமைப்பும் அவன் மேல் கோபத்தில் இருப்பார்கள். இந்த சூழலில் சூர்யா தைரியமாக அங்கே சென்றால் கண்டிப்பாக அவன் இறப்பது உறுதி. முடியாதா என்று மறுமுனையில் இருந்தவன் சீற்றத்துடன் கேட்டுவிட்டு, உங்களுக்கு இன்னும் இப்போதைய சூழ்நிலை என்னன்னு புரியலன்னு நினைக்கிற ராகுல். இப்போதைக்கு நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய வேண்டிய இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. நான் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்கறேன். 3 நாளுக்குள்ள சூர்யாவை நான் இங்க பாக்கலன்னா அப்புறம் நீங்க சிவன்யாவோட உயிர் இல்லாத உடம்பதான் பார்க்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி உடனேயே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த அறையில் இவ்வளவு நேரமாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரின் முகமும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை காண்பித்தது. விரைவிலேயே ஆகாஷின் முகம் லேசாக ஒளிர ஆரம்பித்தது. எதிராளி இவ்வளவு வெறியுடன் இருப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களுக்கு அந்த வேத புத்தகமும் வேண்டும், அதோடு சேர்த்து சூர்யாவின் உயிரும் வேண்டும். இதற்கு மேல் எல்லாமே சூர்யாவின் கையில் தான் இருக்கிறது. அவனது முடிவுதான் எல்லாம். ருத்ரன் முகம் மோசமாக மாறியிருக்க அவன், நீங்க போக கூடாது பிரதர், இது உங்களுக்கு அவங்க விரிச்சிருக்க வல என்றான். சூர்யாவை பழிவாங்கதான் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதில் இப்போது எந்தவித சந்தேகமும் இல்லை அவனுக்கு. அவர்களுக்கு ஏற்கனவே சூர்யாவும் சிவன்யாவும் தெரிந்தவர்கள் என்று தெரிந்திருக்கும். இந்த வேத புத்தகம் அவர்களுக்கு ஒரு சாக்கு மட்டுமே. இதுவும் கிடைத்தால் அதிர்ஷ்டம். ஆனால் அவர்களின் உண்மையான டார்கெட் சூர்யாதான்.
ஏனெனில் சூர்யா 25 வயதிலேயே ஏற்கனவே சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் அவன் கிராண்ட் மாஸ்டர் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை வைத்து அவர்கள் நிறைய கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க முயன்றாலும் கூட அது வெறும் முயற்சி மட்டுமே. அவர்கள் பயிற்சி கொடுக்கும் எல்லோரும் 100% கிராண்ட் மாஸ்டர்கள் ஆக முடியுமா என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே அதைவிட சூர்யாவை அழித்துவிட்டால் அதன் பின்னர் கொஞ்சம் பயமில்லாமல் அவர்களால் இருக்க முடியும். இது அவங்க எனக்கு விரிச்ச வளன்னு எனக்கு தெரியும் பிரதர், ஆனா எனக்கு வேற வழி இல்ல என்றான் சூர்யா. இல்ல, வெயிட் பண்ணுங்க பிரதர், நான் முதல்ல நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறேன். அவங்க சிவன்யாவை ரிலீஸ் பண்ண சொல்லி பிரஷர் கொடுப்பாங்க என்றான் ருத்ரன். சூர்யா மறுப்பாக தலையை அசைத்தவன், இல்ல பிரதர், நம்மளால அடுத்த நாட்டு ஆட்களை பிரஷர் கொடுக்க முடியாது. அப்படியே ஒருவேளை நம்ம ஹெட் குவார்டர்ஸ் பிரஷர் கொடுத்தாலும் கூட நிஞ்சா வாரியர்ஸ் கண்டிப்பா சிவன்யாவை விட மாட்டாங்க. நிஞ்சா வாரியர்ஸ்க்கு பின்னாடி அவங்க நாடி சப்போர்ட் செய்யவும் வாய்ப்பு இருக்கு என்றான். சூர்யா சொன்னதை கேட்டு ருத்ரன் அமைதியாக இருந்தார். அவன் சொன்னதும் உண்மைதான். சிவன்யாவின் இந்த விஷயம் 2 நாட்டு தற்காப்பு கலைகள் சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிரி நாட்டினர் கண்டிப்பாக நிஞ்சா வாரியர்ஸுக்கு ஆதரவாக மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் நிஞ்சா வாரியர்ஸுக்கு சப்போர்ட் செய்வதால் அவர்கள் நாட்டில் இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் உருவாகும் வாய்ப்பும் இருக்கிறது. அதோடு சேர்ந்து நம் நாட்டில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் உருவாவதை தடுக்கவும் முடியும். ஒரு நொடி மௌனத்திற்கு பிறகு ருத்ரன், நீங்க நிஜமாவே போக முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்டான். ஆமா, நான் போகணும் என்று உறுதியாக சொன்னான் சூர்யா. என்னதான் அவனுக்கு சிவன்யாவை குறுகிய காலமாக தான் தெரியும் என்றாலும் அவன் மனதில் அவளுக்கு ஒரு முக்கிய இடம் இருந்தது. அவனுக்கு ஒரு ஆபத்து என்றதும் அவள் தன் உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் ஷேடோ கில்லரின் தாக்குதலில் குறுக்கே புகுந்து அவனது உயிரை காப்பாற்றி இருக்கிறாள் அவள். உண்மையை சொல்லணும்னா நீங்க போக முடியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்லதான் என்றான் ருத்ரன். உண்மைதானே, அவன் போக முடியாது என்று சொன்னாலும் அதில் எந்த தவறும் இல்லை. யாரும் அவனது முடிவை எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை அவனது முடிவை அவர்கள் விமர்சிக்க மட்டுமே செய்யலாம். நான் போக மாட்டேன்னு சொன்னா அது நானே இல்ல என்றான் சூர்யா. ஆம், அவன் போக மாட்டேன் என்று சொன்னால் அது அவனது இயல்பு இல்லையே. எல்லோரின் வாழ்விலும் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று எல்லாமே கலந்துதான் வரும். ஆனால் செய்யும் எல்லா விஷயத்திலும் லாபம் மட்டுமே இருக்க வேண்டும், நஷ்டம் இருக்கக்கூடாது என்று எதிர்பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது? இதற்கு மேல் சூர்யாவை தடுக்க முடியாது என்று புரிய, சரி போங்க, ஆனா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பிளீஸ் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, என்னால செய்ய முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன் என்றான் ருத்ரன். அவனது வார்த்தைகளுக்கு லேசாக தலையசைத்த சூர்யா, ஓகே பிரதர், நீங்க எனக்காக ஒரு விஷயத்த எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் என்றான். என்ன விஷயம்? நிஞ்சா வாரியர்ஸ் சிவன்யாவை கடத்தின விஷயத்தை தான். நிஞ்சா வாரியர்ஸ் சிவன்யாவை கடத்தினதை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க உங்ககிட்ட இருக்க விவரங்களை ரிலீஸ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. ஆனா முடிஞ்ச அளவு இந்த விஷயத்த தற்காப்பு கலைகள் உலகம் முழுக்க வெளிப்படுத்தணும். அதோடு சேர்ந்து சிவன்யா கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோட பொண்ணுங்கிற விஷயமும் வெளியில தெரியணும் என்றான் சூர்யா. சூர்யா சொன்னதை கேட்டு ருத்ரனின் கண்கள் ஒளிர ஆரம்பிக்க, நீங்க இதை வச்சு உலக நாடுகள் மூலமா அவங்களுக்கு பிரஷர் கொடுக்க நினைக்கிறீங்களா என்று கேட்டான். ஆமா, கிராண்ட் மாஸ்டர்களை அவமானப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாதுன்னு சர்வதேச தற்காப்பு கலைகள் சங்கத்துல ஒரு ரூல் இருக்கு. அவங்க எந்த ஒரு தடயத்தையும் விடாம தப்பு செஞ்சிருந்தாலும் கூட சிவன்யாவை கடத்தினது அவங்க தான் யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த விஷயம் லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் பண்றாங்க. ஆனா அவங்க நாட்டுல இத பத்தின எந்த ஒரு அசைவும் இல்ல. லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செஞ்ச தப்புக்கு அவங்கள மன்னிக்கவும் அவங்க நாடு தயாரா இருக்கு. ஆனா இது சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்போட விதிமுறைகளை மீறின செயல். ஒரு கிராண்ட் மாஸ்டர் இடத்துல இருந்து நீங்களே சொல்லுங்க, இப்ப சர்வதேச தற்காப்பு கலை உலகம் இதுக்கு என்ன சொல்லும்? இன்னைக்கு கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோட பொண்ணை கடத்தின லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நாளைக்கு வேற எந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர்கள் வீட்டு ஆட்களையும் கடத்தலாம் இல்லையா என்று கேலியாக இதழ்களை வளைத்தபடி கேட்டான் சூர்யா. லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த விஷயத்தை மிக எளிதாக செய்து முடித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. சர்வதேச தற்காப்பு கலைகள் உலகை பொறுத்தவரை உலகின் எந்த நாட்டின் கிராண்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென தனி அந்தஸ்தும் மரியாதையும் எல்லா இடத்திலும் இருந்து கிடைக்கும் என்பது. லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேல் தன் குறியை வைக்கிறது என்றால் அப்போது உலகில் உள்ள அனைத்து கிராண்ட் மாஸ்டர்களின் எதிர்ப்புக்கு அவர்கள் தயாராக தான் இருந்தாக வேண்டும். சூர்யா பிரதர், நீங்க இப்போ இன்டர்நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அமைப்பை வச்சு அவங்க நாட்டு மேல பிரஷர் கொடுத்தா நீங்க அவங்க நாட்டுக்கு போனதும் அவங்க நாட்டு தற்காப்பு கலைகள் மாஸ்டர்ஸ் யாரும் உங்க மேல தாக்குதல் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்ட ருத்ரனுக்கு சூர்யாவின் யோசனை அற்புதமானதாக தான் தோன்றியது. எதிரி நாட்டினர் வெளிப்படையாக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சூர்யாவை கடத்த முயற்சி செய்கிறார்கள். எனவே சூர்யா தற்காப்பு கலைகள் அமைப்பை வைத்து அதை முறியடிக்க முயற்சி செய்கிறான்.
சிவன்யாவை காப்பாற்ற சூர்யா லங்கா செல்லும் போது அவன் தற்காப்பு கலை கிராண்ட் மாஸ்டர் பக்கம் இருந்து செல்கிறான். அப்போது லங்காவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் சூர்யாவுக்கு எதிராக ஏதாவது செய்ய நினைத்தால் அது சந்தேகமே இல்லாமல் அவர்கள் தான் சிவன்யாவை கடத்தியது என்பதை காட்டி கொடுத்துவிடும். அப்படி இருக்கும்போது அவர்கள் யாரும் முட்டாள்தனமாக எதையும் செய்ய யோசிக்க மாட்டார்கள். ஆமா, அதேதான். நான் அங்க போறத பத்தி எனக்கு இருக்க ஒரே கவலை, தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் மேல தாக்குதல் நடத்தினா என்னால அவங்கள சமாளிக்க முடியாதுன்றது மட்டும்தான். ஆனா அவங்க என்ன தாக்காம இருந்தா என்னால சிவன்யாவை காப்பாத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் சூர்யா. வெளிப்படையாக பார்க்கும்போது லங்காவில் மொத்தம் 6 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். விஷயம் வெளி உலகிற்கு பரவி அவன் லங்கா செல்லும் போது அந்த 6 கிராண்ட் மாஸ்டர்களும் கண்டிப்பாக அவனுக்கு எதிராக தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று அவன் உறுதியாக நம்பினான். ஒருவேளை அவர்கள் ஏதாவது செய்தாலும் அது அவர்கள் மேல் சந்தேகமே இல்லாமல் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிம்பத்தை உண்டாக்கும். கிராண்ட் மாஸ்டரின் மகளை அவர்கள் கடத்த அனுமதித்தார்கள் என்பது உலக நாடுகளில் இருக்கும் எல்லா கிராண்ட் மாஸ்டர்களையும் அவமதிக்கும் செயலாக மாறிவிடும். உலக நாடுகளில் இருக்கும் கிராண்ட் மாஸ்டர்கள் இல்லாமல் அபிமன்யு மாஸ்டரும் கூட இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார். என்னதான் அவர் கடந்த பல வருடங்களாக மறைந்திருந்தாலும் கூட அவர் திரும்பி வர மாட்டார் என்று எந்த உறுதியும் இல்லை. அப்படி ஒருவேளை அபிமன்யு மாஸ்டர் திரும்பி வந்த பின்னர் அவரது மகளை லங்காவை சேர்ந்த ஆட்கள் அவரது மகளை கடத்தி இருக்கிறார்கள் என்ற விஷயம் அறிந்தால் அவர் என்ன செய்வார்? ஒரே நொடியில் அந்த நாட்டையே அழிக்கும் வல்லமை கூட அவருக்கு இருக்கிறது. அவர் அதை செய்யவும் தயங்க மாட்டார். எல்லாவற்றையும் பேசி முடித்த பின்னர் ருத்ரனும் சூர்யாவும் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஹெட்குவார்டர்ஸ் விட்டு புறப்பட்டு சென்றனர். அதே நேரம் தற்காப்பு கலைகள் உலகை அதிரடி செய்யும் செய்தி அமைதியாக பரவ ஆரம்பித்திருந்தது. அந்த அறிவிப்பு சீக்ரெட் ஆர்மியினால் அறிவிக்கப்பட்டது. கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவின் மகளை லங்கா நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பினர் கடத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த பெண்ணை விடுவிக்க வேண்டும் என்றால் தற்காப்பு கலைஞரான சூர்யாவையும் அவருடன் சேர்த்து பழங்கால தற்காப்பு கலைகள் வேத புத்தகத்தையும் கேட்டு நிபந்தனை விடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு எளிமையான அறிக்கை வெளியிடப்பட்டது. அறிக்கை வெளியான சிறிது நேரத்திலேயே சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்பில் மிகப்பெரிய கலவரம் உண்டாக ஆரம்பித்தது. ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யும் அமைப்பிற்கு கிராண்ட் மாஸ்டரின் மகளை கடத்தும் அளவுக்கு தைரியம் எங்கே இருந்து வந்தது? இது சுத்த பைத்தியக்காரத்தனம் இல்லையா என்பதுதான் இப்போது தற்காப்பு கலைத்துறையில் சேர்ந்த அனைவரின் எண்ணமாக இருந்தது. தி பாஸ். அத்தியாயம் 328. சிவன்யாவை லங்காவை சேர்ந்த அமைப்பு கடத்தி இருக்கிறார்கள் என்ற விஷயம் உலகம் முழுவதும் இருக்கும் தற்காப்பு கலைகள் சங்கங்களுக்கு தெரிய வர எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிர்ப்பும் விமர்சனமும் லிங்காவின் மீது திரும்ப ஆரம்பித்திருந்தது. முதலில் நிஞ்சா வாரியர்ஸ் எதற்காக சிவன்யாவை கடத்தினார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் அதன் பின்னர் அந்த வேத புத்தகத்திற்காக தான் அவள் கடத்தப்பட்டாள் என்று எல்லோருக்கும் புரிந்தது. உலகம் முழுவதும் இருக்கும் வாரியர்ஸ் யாரும் முட்டாள்கள் இல்லையே. எனவே நிஞ்சா வாரியர்ஸ் இந்த செயலை முழுமையாக செய்யவில்லை. அவர்களுக்கு பின்னால் அவர்கள் நாட்டின் தற்காப்பு கலைகள் அமைப்பு இருக்கிறது என்று தெளிவாகவே புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் அந்த வேத புத்தகம் தற்காப்பு கலை உலகினருக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த நொடியே உலகில் உள்ள எல்லா தற்காப்பு கலைகள் அமைப்பின் பார்வையும் லங்காவின் மீது திரும்ப ஆரம்பித்தது. இந்த சூழலில் இதற்கு மேல் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பு எதையும் மூடி மறைக்க விரும்பவில்லை. விரைவிலேயே 2 தரப்பினரும் வெளியே தெரிய ஆரம்பித்தனர். அதே சமயம் கேம்லிங்கில் கலந்து கொண்ட சூர்யாவும் கூட இன்னும் அதிகமான மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தான். அடுத்த தலைமுறையின் மாவீரன் என்று சூர்யா வெளி உலகிற்கு அறிமுகமானான். ஷேடோ கில்லரை ஒரே அடியில் வீழ்த்தியவன் என்றால் அவன் எவ்வளவு பலசாலியாக இருக்க முடியும் என்பதுதான் இப்போது விஷயம் கேள்விப்பட்ட எல்லோரின் எண்ணமாக இருந்தது. இதோடு இல்லாமல் விஷயம் இவ்வளவு தூரம் வந்ததால் தான் லங்காவை சேர்ந்தவர்கள் பயந்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் மகளை கடத்தி அதன் மூலம் அந்த வேத புத்தகத்தையும் சூர்யாவையும் அவர்களிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்கிறார்கள். இந்த வாய்ப்பை வைத்து லங்காவை சேர்ந்தவர்கள் தங்களின் எதிர்கால எதிரியாக வர இருக்கும் சூர்யாவை கொல்லதான் இப்படி செய்கிறார்கள் என்பதே எல்லோரின் யோசனையாக மாறியது. அதே சமயம் தற்காப்பு கலைகளுக்கென இருக்கும் தனி வெப்சைட்டில் இந்த விஷயத்தை பற்றிய கருத்துக்களும் விவாதங்களும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, சூர்யா கிராண்ட் மாஸ்டர் மகளை காப்பாத்த லங்காவுக்கு போவான்னு உனக்கு தோணுதா? கண்டிப்பா போக மாட்டான். ஏன்னா அவர் நடந்து முடிஞ்ச போட்டியில லங்காவை சேர்ந்த நிறைய பேரை பகைச்சிட்டு இருக்காரு. அதனால இப்ப அவர் அங்க போனா அங்க இருக்கிற வீரர்களோட முதல் ஆசை சூர்யாவை கொல்றதா மட்டும்தான் இருக்கும். அதனால கண்டிப்பா அவர் போக மாட்டாரு என்று எல்லோரும் சூர்யா லங்கா செல்ல மாட்டான் என்று சொல்லிதான் தங்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். ஒருவேளை சூர்யா லங்கா சென்றால் அவன் லங்காவில் இருக்கும் பாதி மக்களுடன் போரிட வேண்டியிருக்கும். ஒரு பக்கம் சூர்யா செல்வானா மாட்டானா என்று விவாதம் சென்று கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பலர் ஏற்கனவே லங்காவை சிவன்யாவை கடத்திய காரணத்திற்காக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பித்தனர். லங்கா என்ன எந்த நாட்டோடவும் நட்பு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன?
தனியா செயல்பட முடியும்னு நினைக்கிறாங்களா? எப்படி அவங்க நிஞ்சா வாரியர்ஸ் கூட கை கோர்க்க முடியும்? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ஒரு கிராண்ட் மாஸ்டரோட குடும்பத்து மேல கை வைக்கிறது சாதாரணமான விஷயமா போச்சா உங்களுக்கு? உடனடியா கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோட மகளை விடுவிச்சிருங்க, இல்லனா இதோட எதிர்வினைகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் என்று மற்ற நாட்டின் கிராண்ட் மாஸ்டர்கள் குடும்பத்தினர் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பித்திருந்தார்கள். லிங்காவின் இந்த செயல்பாடுகள் மற்ற கிராண்ட் மாஸ்டர்களின் வம்சாவழியினரை அச்சுறுத்தியிருந்தது உண்மை. இந்த நிகழ்விற்கு முன்பு வரை அவர்கள் எல்லோரும் தங்களை எதிர்க்க யாராலும் முடியாது என்று கர்வத்தில் இருந்தனர். ஆனால் இப்போது நடந்த இந்த நிகழ்வு அப்படி இல்லை என்று அவர்களுக்கு காண்பித்திருந்தது. எனவே இதை இப்போதே தடுத்து நிறுத்திவிட்டால் லிங்காவை தொடர்ந்து வேறு யார் வேண்டுமானாலும் இப்படி செய்ய வாய்ப்பிருக்கிறது. சிவன்யாவின் கடத்தல் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் கண்டனங்களும் வருவதை கண்ட லங்கா உடனடியாக, நிஞ்சா வாரியர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு மகளை கடத்தின விஷயம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எங்க மேல பொய்யான பழி சுமத்த இந்தியா நடத்தும் நாடகம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். லங்கா இப்படி நடந்து கொள்வது மிக சாதாரணம். அவர்கள் ஏன் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும்? உலகை பொறுத்தவரை தங்களது இந்த மறுப்போடு எல்லாம் முடிந்துவிடும் என்று அவர்கள் எண்ணி இருக்க, அடுத்த நொடி சீக்ரெட் ஆர்மி ஒரு பயங்கரமான அறிக்கையை வெளியிட்டது. சூர்யா சீக்கிரமே லங்காவிற்கு போக போகிறார். அதோடு சிவன்யாவை மீட்கும் எல்லா வேலைகளையும் உலகமே தெரிஞ்சுக்கிற மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் செய்ய போகிறார். அப்போது தெரிந்துவிடும் யார் பொய்யான பழியை போடுகிறார்கள் என்று. அதன் பிறகு இந்த விஷயத்தில் எல்லோருடைய கவனமும் இன்னும் அதிகமாகும் என்று எங்கள் அமைப்பு நம்புகிறது என்று சீக்ரெட் ஆர்மியிலிருந்து தகவல் வெளியாகியது. லைவ் டெலிகாஸ்டா என்று மீண்டும் தற்காப்பு கலைகள் அமைப்பின் வெப்சைட் மீண்டும் வெடித்து கிளம்பியது. இதென்ன தைரியமாக செயல்படுகிற செயலா, அல்லது வெறும் படம் காட்ட போகிறார்களா? அதெப்படி லங்கா அவ்வளவு ஈஸியாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ண அனுமதி சொல்வார்கள்? இந்த சூர்யாவுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அவனே ஏற்கனவே அங்க போய் ஒரு உயிரை காப்பாத்த போறான், அதுவும் அவனையும் பணயமா கேட்டுதான் இந்த விஷயம் நடக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்றான்? இவர் என்ன செய்ய போறாருன்னு எதிரிக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலம் அவர் லங்காவோட உண்மையான முகத்தை காண்பிக்கவும் செய்யலாம். நீங்க சொல்றது உண்மைதான். அவ மட்டும் எல்லா நாட்டு தற்காப்பு கலைகளை சேர்ந்த ஆட்கள் முன்னாடி சிவன்யாவை காப்பாத்திட்டா அப்புறம் லங்காவுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து தான். நீங்க எல்லாரும் ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. லைவ் டெலிகாஸ்ட் விஷயம் மட்டும் லங்காவை சேர்ந்த ஆட்களுக்கு தெரிய வந்தா அப்புறம் அவங்களே வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்கு மட்டும் அவங்க நாட்டோட மரியாதை முக்கியம் இல்லையா என்ன? நீங்க சொல்றது சரிதான். சூர்யா லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன்னு இறங்கினா லங்காவை சேர்ந்தவங்க இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க நிஞ்சா வாரியர்ஸை பிடிக்க ஏதாவது செய்வாங்க என்று விவாதம் ஆரம்பித்திருந்தது. சிவன்யாவின் கடத்தல் விஷயம் நீண்ட காலமாக அமைதியாக இருந்த தற்காப்பு கலைகள் இணையதள பக்கத்தை மீண்டும் விழிப்படைய செய்திருந்தது. எண்ணற்ற தற்காப்பு கலை வீரர்கள் மூலம் சூர்யாவின் பெயர் விவாதிக்கப்பட்டது. விரைவிலேயே ஒருவர் இந்த சம்பவம் குறித்து விளக்கமாக அலசி ஆராய்ந்து ஒரு பதிவை தற்காப்பு கலைகள் அமைப்பின் இணையதள பக்கத்தில் பதிவிட்டார். சூர்யா கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவின் மகளை நேரடி ஒளிபரப்பு மூலம் காப்பாற்றப்படுவதன் நோக்கம் லங்காவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்றோ இல்லை ஷோ ஆஃப் செய்வதோ இல்லை. அதற்கு பதிலாக லங்காவில் அவருக்கு வர இருக்கும் ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக மட்டுமே இந்த நேரடி ஒளிபரப்பு. எல்லோரும் நடந்த அனைத்தையும் கவனமாக பார்த்தால் உங்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்பு ஏன் என்று புரிந்துவிடும். எப்போது சூர்யா தரப்பிலிருந்து நேரடி ஒளிபரப்பு சிவன்யாவை காப்பாற்றப் போவதாக தகவல் வந்தது, லிங்காவினர் சிவன்யாவை தாங்கள் கடத்தவில்லை என்று மறுப்பு தெரிவித்த பின்னர்தான் சூர்யா தரப்பிலிருந்து இந்த முடிவு வெளியானது. அதன் அர்த்தம் என்ன? லங்காவை சேர்ந்த நிஞ்சா வாரியர்ஸுக்கு ஒரு கிராண்ட் மாஸ்டரின் மகளை கடத்தியது அவர்கள் நாட்டினருக்கு தெரியாது என்பதுதான். லங்காவை சேர்ந்த தற்காப்பு கலைகள் அமைப்பிற்கு ஒரு கிராண்ட் மாஸ்டரை அவமானப்படுத்தும் செயல் எதையும் செய்யக்கூடாது என்று நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்கள் நாட்டை சேர்ந்த நிஞ்சா வாரியர்ஸ் ஒரு கிராண்ட் மாஸ்டர் மகளை கடத்தியிருக்கிறார்கள். இது ஒரு கிராண்ட் மாஸ்டரை இழிவுபடுத்திய விஷயம் மட்டுமில்லை, உலகிலுள்ள அனைத்து கிராண்ட் மாஸ்டர்களையும் இழிவுபடுத்தும் செயல். இப்போது சூர்யா நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது இது லங்காவை சேர்ந்த தற்காப்பு கலையினர் யாரும் சூர்யாவுக்கு எதிராக எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்கினாலும் அது அவர்களை காட்டிக் கொடுப்பது போல ஆகிவிடும் இல்லையா என்ற கேள்வியுடன் அந்த பதிவு முடிந்திருந்தது. இந்த கேள்வி உண்மையில் இவ்வளவு நேரம் விமர்சனம் செய்து கொண்டிருந்த அனைவரையும் யோசிக்க வைத்தது. லங்கா தற்காப்பு கலைகள் அமைப்பு தங்களுக்கும் சிவன்யாவின் கடத்தலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அறிவித்த பின்னர் அவர்கள் அமைப்பை சேர்ந்த எந்த ஒரு கிராண்ட் மாஸ்டரும் சூர்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியாது. இந்த யோசனை யாருடையதாக இருந்தாலும் அது மிகவும் அற்புதமான யோசனையாகவே அனைவருக்கும் தோன்றியது. நேரடி ஒளிபரப்பு அவர்களை காப்பாற்றுவதுடன் லங்காவை சேர்ந்த யார் ஒருவராலும் சூர்யாவுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. நிஞ்சா வாரியர்ஸ் மட்டும் சூர்யாவுக்கு எதிராக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அப்படி இல்லாமல் தற்காப்பு கலையை சேர்ந்த யார் ஒருவர் சூர்யாவுக்கு எதிராக நின்றாலும் உலகிலுள்ள அனைத்து கிராண்ட் மாஸ்டர்களும் லங்காவிற்கு எதிராக திரும்பி விடுவார்கள்.
இந்த நொடி லங்காவை சேர்ந்த தற்காப்பு கலையினர் அனைவரும் அதிர்ந்து போயிருந்தனர். இதென்ன எல்லாமே இப்படி தலைகீழாக மாறி போய்விட்டது? முதலில் அவர்கள் தங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த அமைப்பை தாண்டி ஒருவரை காப்பாற்ற நேரடி ஒளிபரப்பு மட்டும் போதுமா என்ன என்றுதான் யோசித்தார்கள். அத்தனை பேரை மீறி அவனால் அசைய முடியுமா? முதலில் சூர்யாவின் தரப்பிலிருந்து நேரடி ஒளிபரப்பின் மூலம் சூர்யா சிவன்யாவை காப்பாற்றுவதை காண்பிக்க போவதாக சொன்னதும் லங்காவை சேர்ந்த அனைவரும் சந்தோஷம்தான் அடைந்தார்கள். சூர்யாவிற்கு இன்னும் அவனது இடம் என்ன என்று தெரியவில்லை. சூர்யா நேரடி ஒளிபரப்பு செய்ய துணிந்ததால் தற்காப்பு கலையை சேர்ந்த நிபுணர்களை அனுப்பி அவனை சிறை செய்ய வைத்து அவனை உயிருடன் பிடித்து வந்து சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள் அவர்கள். சூர்யாவை செய்யும் சித்திரவதையில் அவனுக்கு பின்னால் இருக்கும் அவனது நாடு உலக நாடுகள் மத்தியில் மொத்தமாக அசிங்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் இந்த நேரடி ஒளிபரப்பு தங்களது திட்டங்கள் அனைத்தையும் மொத்தமாக புரட்டி போடும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதிருக்கும் சூழ்நிலையை பார்த்தால் நிஞ்சா வாரியர்ஸ் இருக்கும் இடத்திற்கு தங்களது தற்காப்பு கலை வீரர்கள் நெருங்கினால் கூட அது உலக நாடுகள் மூலம் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பெறும் போல தோன்றியது. அடுத்த சிறிது நேரத்தில் மீண்டும் சீக்ரெட் ஆர்மியின் மூலம் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டதும் இந்தியாவின் சீக்ரெட் ஆர்மி சூர்யாவிற்கு துணையாக எப்போது இருக்கும் என்று தற்காப்பு கலைகள் சர்வதேச இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டது. ஒரே வரியில்தான் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த ஒரே வரி உலகில் உள்ள தற்காப்பு கலையினர் உலகத்தை புரட்டி போட்டது உண்மை. சந்தேகமே இல்லாமல் சூர்யாவின் நிரந்தர இடம் சீக்ரெட் ஆர்மி என்று எல்லோருக்கும் புரிந்தது. உலகின் முன்னணி அமைப்பு அது. சீக்ரெட் ஆர்மி உருவாகி பல வருடங்கள் ஆகியிருக்க அவர்கள் இந்த விஷயத்தில் இவ்வளவு தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சூர்யா எவ்வளவு முக்கியம் என்று இதிலிருந்தே தெரிகிறது. அதே சமயம் இது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாகவும் எல்லோருக்கும் தோன்றியது. அவர்கள் லங்காவை சேர்ந்தவர்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை இது. சூர்யாவின் மேல் ஒரு அளவிற்கு மேல் தாக்குதல் நடத்தினால் அதன் பின்னர் அதற்கான எதிர்வினையை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதே இதன் அர்த்தம். சீக்ரெட் ஆர்மியின் அறிக்கையை தொடர்ந்து தற்காப்பு கலைகள் உலகம் அமைதியாகி இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று உலக நாடுகள் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. இந்தியாவின் தற்காப்பு கலைகள் அமைப்பை தொடர்ந்து லங்காவின் மேல் உலக நாடுகளில் இருக்கும் அனைத்து தற்காப்பு கலைகள் அமைப்பும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருந்தது. விதுரன் தற்காப்பு கலைகள் இணையதளத்தை விட்டு வெளியே வந்ததும் அவரது போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. யார் அழைப்பது என்று பார்த்ததும் விதுரன் ஆச்சரியமானார். லங்கா தற்காப்பு கலைகள் அமைப்பின் தலைவர் மார்டின் தான் அழைத்திருந்தார். ஹலோ மார்டின் என்று போனை எடுத்து பேச ஆரம்பித்தார் விதுரன். அவர் மேலும் எதுவும் சொல்லும் முன்பாகவே மறுபுறமிருந்து மார்டின் சீற்றத்துடன், விதுரன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிராண்ட் மாஸ்டரோட மகளை கடத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இதனால நம்ம தற்காப்பு அமைப்பு மேல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டார். சாரி மார்டின், சூர்யா சர்வதேச தற்காப்பு அமைப்பு வரை இதை கொண்டு போவானுனா என்று உடனேயே மன்னிப்பு கேட்டார் விதுரன். மார்டினின் முன்பாக விதுரன் சிவன்யாவை கடத்திய விஷயத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. உங்க மன்னிப்பு எனக்கு அவசியம் இல்ல. நீங்க மன்னிப்பு சொல்றதுனால எனக்கு என்ன பயன் இருக்கு? இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம நாட்டு மேல விழுந்திருக்க படிய உடனேயே சரி செய்யறது மட்டும்தான். அதோட அந்த சூர்யாவை உடனேயே கொல்லணும். நம்ம நாட்டோட தற்காப்பு கலைகள் அமைப்போட மரியாதையை யாரும் களங்கப்படுத்த அனுமதிக்க கூடாது என்றார் மார்டின் வேகமாக. கண்டிப்பா கண்டிப்பா மார்டின், நான் அந்த சூர்யாவை கண்டிப்பா கொல்லுவேன், என்ன நம்புங்க மார்டின் என்றார் விதுரன். சூர்யாவினால் தான் லங்காவின் மரியாதைக்கு மிகப்பெரிய இழுக்கு உண்டாகி இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் சூர்யாவை சீக்கிரமாக கொல்லவில்லை என்றால் அதன் பின்னர் அவர்கள் நாட்டின் உயர் அதிகாரிகள் அவரை சும்மா விட மாட்டார்கள். விதுரன் பேசி முடித்ததுமே அழைப்பு துண்டிக்கப்பட்டு இருந்தது. அதன் பின்னர் விதுரனின் முகம் மேலும் மோசமாக மாறி போனது. அந்த சூர்யா அந்த விஷயத்தை சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்பு வரை கொண்டு போயிட்டான். இப்ப அந்த வேத புத்தகத்தை பத்தி உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு என்று கத்தினார். தி பாஸ். அத்தியாயம் 329. விதுரன் மார்டினிடம் பேசி முடித்ததுமே அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் விதுரனின் முகம் மேலும் மோசமாக மாறிப்போனது. அந்த சூர்யா அந்த விஷயத்தை சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்பு வரை கொண்டு போயிட்டான். இப்ப அந்த வேத புத்தகத்தை பத்தி உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு என்று கத்தினார். அப்பா, அவன் நிஜமாவே அந்த பொண்ணை காப்பாத்த இங்க வரானா என்று கேட்டான் கேஷவ். என்னதான் சூர்யா தெளிவாக சிவன்யாவை காப்பாற்ற போவதாக சொல்லியிருந்தாலும் கூட சூர்யா அதை செய்வான் என்று அவனால் நம்ப முடியவில்லை. இது சூர்யா எல்லோரையும் ஏமாற்ற சொன்ன ஒரு விஷயமாக மட்டுமே அவனுக்கு தோன்றியது. அவன் தான் அந்த சிவன்யாவை காப்பாத்துறத நேரடி ஒளிபரப்பு செய்ய போறதா சொல்லியிருக்கானே, அதனால வருவான் என்றார் விதுரன். அவன் நிஜமாவே அந்த பொண்ணை காப்பாத்துறத நேரடி ஒளிபரப்பு செஞ்சா நம்ம என்ன பண்றது என்று கேட்டான் கேஷவ். அவனுமே சர்வதேச தற்காப்பு கலைகள் தளத்தில் நடந்த விவாதங்களை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டுதான் இருந்தான்.
எனவே சூர்யா நேரடி ஒளிபரப்பு செய்தால் அதனால் அவர்களது கிராண்ட் மாஸ்டர்களுக்கும் இன்னும் சிலருக்கும் பிரச்சனை உண்டாகும். உலகில் இருக்கும் எல்லா வீரர்களின் முன்பாகவும் சூர்யாவை தடுக்க அவர்களது கிராண்ட் மாஸ்டர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் இருக்காது. நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு தெரியும். உன்னோட கவலை நம்மளோட எக்ஸ்பர்ட் ஃபைட்டர்ஸ் இந்த சண்டையில கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிற அதானே என்று கேட்டார் விதுரன். ஆமாப்பா, என்னோட கவலையும் அதுதான். தற்காப்பு கலையை சேர்ந்த மாஸ்டர்ஸ் இல்லனா நிஞ்சா வாரியர்ஸ்னால மட்டும் சூர்யாவை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு பயமா இருக்கு என்றான் கேஷவ். என்னதான் நிஞ்சா வீரர்கள் பலசாலிகள் என்றாலும் கூட சூர்யாவை அவர்கள் அனைவராலும் தற்காப்பு கலைகள் மாஸ்டர்ஸ் உதவி இல்லாமல் சமாளிக்க முடியுமா என்று அவனுக்கு சந்தேகமாகவே இருந்தது. நிஞ்சா வாரியர்ஸ்னால மட்டும் அவனை தடுக்கிறது கஷ்டம்தான், ஆனா நம்ம கிட்ட வேற ஆளுங்களும் இருக்காங்க என்றார் விதுரன். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? மேத்யூ இன்னும் உயிரோட தான் இருக்கான் என்று சாதாரணமாக சொன்னார் விதுரன். அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன கேஷவ், என்னது, மேத்யூ உயிரோட இருக்காரா? ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டதால தகவல் வந்துச்சு என்று கேட்ட கேஷவ் முகம் முழுக்க பயம் நிறைந்து போனது. உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் தற்காப்பு கலையில் அவர் மிகவும் பிரபலம். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு விபத்து உண்டாகியது. அந்த விபத்தில் அவர் இறந்து விட்டதாக தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது மேத்யூ இன்னும் சாகல. அந்த விபத்துல அவனுக்கு அடிதான் பலமாய் ஏற்பட்டுச்சு, ஆனா உயிர் போகல. நம்ம குடும்பம் நிறைய முயற்சி பண்ணி அவனோட உயிரை காப்பாத்தி இருக்கோம். இப்ப அவன் முன்னாடி மாதிரி அதே பலத்தோட திரும்பி இருக்கான். சூர்யா மட்டும் துணிஞ்சு இங்க வந்தா அவனை மேத்யூ துண்டு துண்டா கூறு போட்டுடுவான் என்று கர்வமாக சொன்னார் விதுரன். என்னதான் விதுரன் உறுதியாக சொன்னாலும் அவரது மகனால் அதை அப்படியே ஏற்க முடியவில்லை. எனவே, ஆனா அப்பா, சூர்யாவும் மேத்யூவும் ஒரே தரநிலையில தானே இருக்காங்க. சூர்யா சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில இருக்கான். மேத்யூக்கு அந்த விபத்து நடக்கும்போது அவரும் அதே நிலையில தான் இருந்தாரு. அப்புறம் எப்படி அவரால் சூர்யாவை அழிக்க முடியும் என்று கேட்டான் கேஷவ். இப்போதும் கூட அவன் மனது பாதுகாப்பாக உணரவில்லை. தரநிலைக்கும் உடல் பலத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சூர்யா சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையை கடந்திருந்தாலும் கூட மேத்யூ 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிலையை கடந்துட்டான். சோ அவங்க 2 பேரோட பலமும் ஒண்ணு இல்ல. அதுவும் இல்லாம மேத்யூ தவிர அவங்க ஃபேமிலியில இன்னொரு ஆளும் இருக்காங்க என்றார் விதுரன். அவங்க ஃபேமிலியில இன்னொரு ஆளும் இருக்காங்களா என்று கண்கள் மின்ன கேட்டான் கேஷவ். மார்டின் குடும்பத்தாரும் லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பில் மிக முக்கிய இடத்தில் இருப்பவர்கள். விதுரனுக்கு சற்றும் குறைந்த பொறுப்பில் இல்லை அவர்களுடையது. ஆமா, அவனும் ஏற்கனவே வெளி உலகத்தை பொறுத்தவரை செத்து போனவன் தான் என்று சீரலுடன் சொன்னார் விதுரன். இறந்தவர் என்று அவர் சொல்வது உண்மையான இறப்பு இல்லை. வெளி உலகை பொறுத்தவரை அவர்கள் இறப்பு வரை சென்று மீண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு உலகில் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. வெளியாட்களை பொறுத்தவரை அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாகவே இறந்து விட்டார்கள். அவர்களை வைத்து அவர் எது செய்தாலும் மற்ற யாராலும் என்ன செய்தும் பிரச்சனை செய்தவர்களை கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர்பா, அப்ப அவ சாக போறது உறுதி. அந்த 2 பேரை வச்சு நீங்க மூவ் பண்ணினா யார் வந்தாலும் உங்களோட பிளான கெடுக்க முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று உற்சாகமாக சொன்னான் கேஷவ். முதலில் அவன் தன் தந்தை சூர்யாவை குறைத்து மதிப்பிடுவதாக எண்ணியிருந்தான் அவன். ஆனால் தான் நினைத்ததை விட அவர் சூர்யாவை குறித்து அதிகமாகவே எண்ணியிருக்கிறார் என்று அவனுக்கு இப்போது புரிந்தது. அதே போல நிஞ்சா வாரியர்ஸுக்கு நடுவில் ஏற்கனவே 2 தற்காப்பு கலைஞர்களை அனுப்பியிருப்பார் என்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஆளுங்க யாரும் எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டாங்கல்ல என்று திடீரென கேட்டார் விதுரன். இல்லப்பா, அவங்க அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க என்று பதில் சொன்னான் கேஷவ். அவர் எதை குறித்து கேட்கிறார் என்று கேஷவிற்கு புரிந்தது. அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். எனவே அவளை கண்டு கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களது ஆட்கள் அவளை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார். நல்லது. நீ அவங்க கிட்ட இப்போதைக்கு அவ மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி வை. நம்ம கிட்ட இருக்கிறவர அவளுக்கு ஏதாவது ஆச்சு, அப்புறம் தற்காப்பு கலைகளோட சர்வதேச அமைப்பெல்லாம் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்று ஆழ்ந்த குரலில் சொன்னார் விதுரன். சரிங்கப்பா என்று உடனேயே அவரது உத்தரவுக்கு தலையசைத்தான் கேஷவ். அப்புறம் இன்னொரு விஷயம் கேஷவ், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி ஏர்போர்ட் முழுக்க செக்யூரிட்டி டைட் பண்ண சொல்ல. இந்தியால இருந்து யார் நம்ம நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்கள நல்லா பரிசோதனை பண்ணி தான் அனுப்பணும். சூர்யா எப்ப வந்தாலும் உடனேயே நமக்கு தகவல் வரணும் என்று மேலும் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் விதுரன். சூர்யா நாட்டினுள் நுழைந்த நொடியிலிருந்து அவன் எப்போது எங்கே இருக்கிறான் என்ற தகவல் அவருக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் அவனை எப்படி பிடிப்பது என்று அவர் திட்டம் தீட்ட முடியும். ஓகேப்பா, நானே இத முன்னாடி இருந்து பாத்துக்கிறேன். இதுல எந்த தப்பும் நடக்காது என்று சொன்னான் கேஷவ். ஆனால் விதுரனும் கேஷவும் அறியாத விஷயம் என்னவென்றால்,
சூர்யா ஏற்கனவே அவர்கள் நாட்டிற்குள் நுழைந்து விட்டிருந்தான். சிவன்யா கடத்தப்பட்ட அடுத்த 5 மணி நேரத்திலேயே சூர்யா மலேசியா சென்றவன் சீக்ரெட் ஆர்மி உதவியின் மூலம் மலேசியா ஆள் போல வேடமிட்டு மலேசியாவிலிருந்து லங்கா வந்து சேர்ந்திருந்தான். ஏர்போர்ட் முழுக்க கேஷவின் ஆட்கள் நிறைந்திருந்தாலும் அவர்களை அடித்து கேட்டால் கூட சூர்யா மாறு வேடமிட்டு இங்கே வந்துவிட்டான் என்று அவர்களால் சொல்லவே முடியாது. லங்காவிற்கு வந்ததும் சூர்யா உடனடியாக நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பிருக்கும் இடத்திற்கு சென்று விடவில்லை. அதற்கு பதிலாக ருத்ரன் கொடுத்த தகவலின்படி அவன் ஒரு வில்லா பகுதிக்கு வந்தான். அந்த வில்லா பகுதியில் இருக்கும் எல்லா வீடுகளும் மிக ஆடம்பரமான வீடுகளாக இருந்தது. ராபர்ட்டின் குடும்பத்தார் அங்கேதான் வசித்து வந்தனர். சூர்யா நேரடியாக நிஞ்சா வாரியர்ஸ் முன்பாக சென்று சிவன்யாவை காப்பாற்ற செல்லவில்லை. ஏனெனில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த நேரத்திற்கு அவனை பிடிக்க அங்கே பல கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இப்போது அவன் நேரடியாக அங்கே சென்றால் அவர்கள் விரித்திருக்கும் வலையில் தானே சென்று மாட்டிக்கொள்வது போல ஆகிவிடும். அதிலிருந்து தப்பிப்பதும் அவ்வளவு எளிதாக இருக்காது. எனவே முதலில் அவர்கள் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவனால் அவர்களுக்கு எதிராக எதையும் செய்ய முடியும். அவன் அவர்களது திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அதை அவன் முதலில் மார்டினின் வீட்டிலிருந்து தான் தொடங்க முடியும். லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பொறுத்தவரையில் மார்டினின் குடும்பத்தாரும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள். ருத்ரன் கொடுத்த தகவலின்படி இந்த நொடி மார்டின் குடும்பத்தில் பல வீரர்கள் இல்லை, ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர். எனவே இப்படிப்பட்ட சூழலில் முதலில் அவனால் நெருங்கக்கூடிய ஆட்கள் என்றால் அது மார்டின் குடும்பத்தார் மட்டுமே. மார்டினின் குடும்பத்தை பொறுத்தவரையில் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்கள் பெரிய குடும்பம், மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்பது மட்டுமே. மற்றபடி அவர்களை குறித்து சூர்யாவிற்கு வேறு எந்த தகவலும் தெரியாது. லங்காவில் அவர்கள் கால் பதிக்காத வணிகத்துறையே இல்லை என்று சொல்லலாம். தஞ்சாவூரில் ஒருமுறை அவன் மார்டின் குடும்பத்திலிருந்து ராபர்ட்டை சந்தித்திருக்கிறான். சைத்ராவின் பிறந்தநாள் விழாவில் ராபர்ட் அவளுக்காக ஒரு ஷிப்பை பரிசாக கொடுத்தான். அந்த ஷிப்பின் விலை கூட பல லட்சங்கள். ஆனால் ராபர்ட் குறித்து சூர்யாவிற்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. ராபர்ட் குறித்து அவனுக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் அவன் கொஞ்சம் குள்ளமாக குண்டாக இருப்பான் என்பது மட்டுமே. அவன் இந்த நாட்டிற்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பாக ருத்ரன் அவனிடம் சிவன்யாவை காப்பாற்ற நிஞ்சா வாரியர்ஸ் தலைமை இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு சிறந்த இடம் ராபர்ட் மட்டுமே என்று சொல்லியிருந்தான். ராபர்ட்டின் குடும்பத்தாருக்கும் தற்காப்பு கலைகள் அமைப்பிற்கும் மிக நெருங்கிய உள் தொடர்பு இருந்தது. அதே நேரம் ராபர்ட் தன் தந்தை மார்டினுடன் அமர்ந்து இரவு உணவு உண்டு கொண்டிருந்தான். ராபர்ட், எல்லாரும் சொல்றாங்களே, அந்த சூர்யாவை உனக்கு தெரியுமா என்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மார்டின் தன் மகனை பார்த்து கேட்டார். எனக்கு அந்த சூர்யாவை தெரியும்பா என்று கவலையான உணர்வுகளுடன் பதில் சொன்னான் ராபர்ட். அவன் நம்ம நாட்டுக்குள்ள வருவான்னு உனக்கு தோணுதா என்று தன் அடுத்த கேள்வியை கேட்டார் மார்டின். தன் தலையை மறுப்பாக அசைத்த ராபர்ட், அப்பா, எனக்கு அந்த சூர்யாவை பத்தி அதிகமா எதுவும் தெரியாது. அதனால அவன் நம்ம நாட்டுக்குள்ள வருவானா மாட்டானான்னு என்னால சொல்ல முடியல. ஆனா சிவன்யா மட்டும் அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா அவன் கண்டிப்பா அவளை தேடி நம்ம நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு எப்படியோ போகட்டும்னு விடுற ஆள் அவன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்று சூர்யா பற்றி அவனே ஒரு முடிவுக்கு வந்து பதில் சொன்னான் ராபர்ட். நானும் அவன் வருவான்னு தான் நம்புறேன். ஒருவேளை அவன் வராம போனா அவனை பிடிக்க நானும் விதரனும் போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிரும் என்று தீவிரமான குரலில் சொன்னார் மார்டின். அப்பா, நீங்களும் விதரன் அங்கிளும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? கண்டிப்பா அவனை இந்த முறை கொண்டுட முடியும்ல என்று அடக்க முடியாமல் கேட்டுவிட்டான் ராபர்ட். என்னதான் அவன் இதுவரையில் சூர்யாவை 2 முறைதான் பார்த்திருக்கிறான் என்றாலும் சூர்யா அவனிடம் பதித்து சென்ற தாக்கம் சாதாரணமானதில்லை. சூர்யாவை அவ்வளவு எளிதாக கொன்றுவிட முடியும் என்று அவன் எண்ணவில்லை. நிஞ்சா வாரியர்ஸ் அவங்க ஆளுங்க 30 பேரை அனுப்பியிருக்காங்க. அதோட 10 எலைட் ஆட்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்தா சூர்யாவை கொல்லாம விடுவாங்களா என்ன என்று கர்ஜனையாக கேட்டார் மார்டின். அவர் இவ்வளவு சொல்லியும் கூட ராபர்ட் முகம் தெளியவில்லை. அப்பா, நம்ம விஷயம் என்னாச்சு? நீங்க நம்ம சைட்ல இருந்து ஏதோ திட்டம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அது என்று கேட்டான் ராபர்ட். நம்ம சைட்ல இருந்து நாம 2 ஆட்கள் அனுப்ப போறோம் என்று சீரலாக சொன்னார் மார்டின். 2 ஆளுங்களா என்று அதிர்ச்சியாக கேட்ட ராபர்ட்டுக்கு ஏதோ எண்ணம் தோன்ற அவனது முகம் மெல்ல மாற ஆரம்பித்தது. அப்பா, சூர்யா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி உலகத்துல இருக்க எல்லா வீரர்கள் கண் முன்னாடியும் அந்த பொண்ணை காப்பாத்த போறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்து ஆட்கள் இதுக்குள்ள போனா அப்புறம் என்று பேசியவனுக்கு நேரடியாக தங்கள் குடும்பத்து ஆட்கள் சூர்யாவை எதிர்த்தால் அதன் பின்னர் உலகில் உள்ள அனைவருக்கும் தாங்கள் எதிரியாக மாறிவிடுவோம் என்று பயந்தான் ராபர்ட். அவன் முழுவதுமாக பேசி முடிக்கும் முன்பாகவே மார்டின் அவன் பேச்சில் குறுக்கிட்டு, கவலைப்படாத ராபர்ட், எனக்கு அவன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போற விஷயம் தெரியும். நம்ம குடும்பத்து சார்பா இறங்க போற 2 பேரும் வெளி உலகத்தை பொறுத்தவரை எப்போவோ செத்து போயிட்டாங்க என்று அமைதியாக சொன்னார் மார்டின். மார்டினின் குடும்பத்தையும் விதுரனின் குடும்பத்தையும் தவிர மற்ற எல்லோரையும் பொறுத்தவரையில் அவர்கள் இருவரும் இறந்து போனவர்கள்தான். இறந்து போனவங்களா என்று கண்கள் மின்ன கேட்டான் ராபர்ட்.
மார்ட்டின் என்ன சொல்ல வருகிறார் என்று அவனுக்கு ஓரளவு நன்றாகவே புரிந்தது. மார்ட்டினும் ராபர்ட்டும் சூர்யாவை எப்படி சமாளித்து அவனை பிடிக்கலாம் என்று விவாதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சூர்யா ஏற்கனவே அவர்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்து விட்டிருந்தான். இப்போது சூர்யா ஒரு கருப்பு நிறத்தில் உடலை ஒட்டி பிடித்தபடி இருந்த உடை அணிந்திருந்தான். அந்த உடை ஏற்கனவே இருந்த இருட்டுடன் நன்றாக கலந்து விட்டிருந்ததும் அதோடு அவன் சத்தமே செய்யாமல் அமைதியாக இருந்தான். இரவு வானத்தின் கீழ் சூர்யா கண்களை சுருக்கி ராபர்ட்டின் வீட்டை அளப்பது போல பார்வையிட்டான். ராபர்ட்டின் வீடு மிகவும் ஆடம்பரமானது. அதே சமயம் பாதுகாப்பு வசதிகளும் பயங்கரமாக இருந்தது. தி பாஸ். அத்தியாயம் 330. ராபர்ட்டும் அவனது தந்தை மார்ட்டினும் சூர்யாவை எப்படி சமாளித்து சிறைப்பிடிப்பது என்று விவாதித்துக் கொண்டிருக்க சூர்யா ஏற்கனவே அவர்கள் வீட்டின் காம்பவுண்டிற்குள் நுழைந்து விட்டிருந்தான். அடர்ந்த இரவிற்கு தகுந்தாற் போல சூர்யா கருப்பு நிறத்தில் உடை அணிந்திருக்க அவனை யாராலும் தெளிவாக பார்த்துவிட முடியாது. இரவு வானத்தின் கீழ் சூர்யா கண்களை சுருக்கி ராபர்ட்டின் வீட்டை அளப்பது போல பார்வையிட்டான். ராபர்ட்டின் வீடு மிகவும் ஆடம்பரமானது. அதே சமயம் பாதுகாப்பு வசதிகளும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அந்த பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். சூர்யா போன்ற வீரர்களுக்கு முன்னால் அந்த பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செயல்படாது. அதற்காக அவன் பெரிதாக மெனக்கெட வேண்டியதும் இல்லை. அந்த காம்பவுண்டிற்குள் இருந்த பெரிய வீட்டிற்குள் நுழைந்தான் சூர்யா. அந்த நேரம் ராபர்ட் இன்னமும் அவனது தந்தையுடன் சூர்யா நாட்டினுள் நுழைவதை குறித்து விவாதம் செய்து கொண்டிருந்தான். அப்பா, எனக்கு சூர்யாவை பத்தி தெரிஞ்ச வரையிலும் அவன் நாளைக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவான். அதனால நாம அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் என்றான் ராபர்ட். கவலைப்படாத, ஏற்கனவே ஏர்போர்ட்ல எல்லாம் செக்யூரிட்டி டைட் பண்ணியாச்சு. அப்ப நம்ம நாட்டுக்குள்ள எப்ப வந்தாலும் சரி நமக்கு உடனேயே அவன் வந்தது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனோட ஒவ்வொரு அசைவும் நம்மளால கணிக்கப்படும் என்று உறுதியாக சொன்னார் மார்ட்டின். அவரை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்தே சூர்யாவுடனான போரில் அவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அவரது எண்ணமாக இருந்தது. மார்ட்டின் பேசி முடித்த நொடி டமார் என்று அவர்கள் வீட்டின் வெளிக்கதவு திறக்கப்பட்டது. ராபர்ட்டும் அவனது தந்தை மார்ட்டினும் கண்கள் அகல திறந்தபடி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருக்க சூர்யா முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் அவர்களை நோக்கி நடந்து சென்றான். சூர்யா தன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தங்களை நோக்கி நடந்து வருவதை கண்ட தந்தையும் மகனும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவர்கள் இருவரும் இந்த நொடி சிலை போலதான் நின்றிருந்தார்கள். சூர்யா எப்படி இவ்வளவு விரைவாக இங்கே வந்தான்? ஏர்போர்ட்டிலிருந்து தங்களுக்கு ஏன் அவன் வந்த செய்தி இன்னும் வரவில்லை என்ற கேள்வி ராபர்ட் மனதில் எழ இதயம் பலமாக அடித்துக் கொண்டது. மார்ட்டின் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முயன்றபடி, நீ யாரு என்று லேசாக சிரித்தபடி எதுவும் தெரியாததைப் போல கேட்க முயற்சி செய்தார். சூர்யா மார்ட்டினை கண்டு கொள்ளாமல் ராபர்ட் பக்கம் திரும்பியவன், ஹலோ ராபர்ட், உங்களை திரும்பவும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் என்று நிதானமாக சொன்னான் சூர்யா. ராபர்ட் மிகவும் அதிர்ச்சியில் இருந்தான். அவன் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தும் அவன் சூர்யாவை பார்த்து, ஹலோ சூர்யா என்றான். இந்த நொடி அவன் மனதில் என்ன மாதிரியாக உணர்கிறான் என்று அவனால் வார்த்தையில் விவரிக்க முடியவில்லை. சூர்யா இவ்வளவு விரைவாக இங்கே வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த சில மணி நேரங்களாக ஏர்போர்ட்டில் தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் விதுரன் குடும்பத்தை சேர்ந்த ஆட்களும் சூர்யாவை குறித்து செய்தி தெரிவதற்காக காவலுக்கு இருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வரும் எல்லோரையும் பலத்த பரிசோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி எந்த தடயமும் இல்லாமல் உள்ளே நுழைந்தான்? வானத்திலிருந்து குதித்து வந்திருந்தால் மட்டுமே சூர்யா யாரும் அறியாமல் லங்கா வில்லாவிற்குள் நுழைந்திருக்க முடியும். எப்படியோ சூர்யா வந்துவிட்டான். அதை கண்டு அவர்களுக்கு அதிர்ச்சி இல்லாமல் வேறு என்ன உணர்வு உணர்வார்கள்? ராபர்ட் சூர்யாவின் பெயரை சொன்னதும் மார்ட்டினுக்கு தன் முன்னால் இருப்பவன் சூர்யாதான் என்று உறுதியாகி போனதும் இதற்கு மேல் அவன் முன்னால் அதிர்ச்சியாக இருப்பது போல நடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணினார் அவர். என் வீடு தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சூர்யா என்று கேட்டார் மார்ட்டின். சூர்யாவை அமைதிப்படுத்தி அவனுடன் பேச முயன்றார் அவர். ஆனால் சூர்யா அடுத்த நொடி அவர் எதிர்பாரா வண்ணம் அவர் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டு அவரை நெருக்கி பிடித்தான். மார்ட்டினின் முகம் சிவப்பாக மாறிவிட அவர், விடு, என்ன விடு என்று அலறினார். சூர்யா, எங்க அப்பாவை விட்டுடு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்ற பயத்துடன் பேசினான் ராபர்ட். அவன் சூர்யாவுக்கு எதிராக ஒரு அடி கூட இப்போது எடுத்து வைக்க துணியவில்லை. நான் உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள சிவன்யா எங்க இருக்கா, எனக்கு எதிரா நீங்க என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு எல்லா விவரமும் எனக்கு சொல்லணும் என்ற சூர்யாவிற்கு மார்ட்டினை தன் பிடியிலிருந்து விடுவிக்கும் எண்ணம் இல்லாதது போல பேசினான். அதோடு அவன் மார்ட்டினை பிடித்திருந்த பிடியை மேலும் இருக்க அவரது முகம் மேலும் சிவந்து போனது. அவரது நெற்றியில் இருந்த நரம்புகள் எல்லாம் புடைத்துக் கொண்டு வெளியே தெரிய ஆரம்பித்தது. சூர்யா, எங்க அப்பாவுக்கு சிவன்யா எங்க இருக்காங்கன்னு எதுவும் தெரியாது என்று ராபர்ட் பேச வர அவன் முழுவதுமாக பேசி முடிக்கும் முன்பாகவே சூர்யாவின் பேச்சில் குறுக்கிட்டவன்,
இன்னும் 50 செகண்ட்ஸ் தான் இருக்கு என்றான். விடு, என்ன விடு, நான் சொல்லிடுறேன் என்று சூர்யாவின் கடுமையான பார்வையையும் அவன் கைகள் கொடுக்கும் அழுத்தத்தையும் தாங்க முடியாமல் பீதியாகி போன மார்ட்டின் தன் வாயை திறந்து அவன் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக சூர்யா தன்னை கொன்று விடுவான் என்று பயந்து போனார். இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்கிட்ட பொய் சொல்லாம இருக்கிறது உனக்கு நல்லது. நீ உண்மையா சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் என்று மார்ட்டினை தன் பிடியிலிருந்து விடுவித்த சூர்யா அவரை பார்த்து நிதானமாக பேசினான். சூர்யாவின் கடுமையான கண்களை கண்ட மார்ட்டினுக்கு அவனிடம் எதையும் மறைக்கும் தைரியம் வரவில்லை. அவர் நேரடியாக சூர்யாவுக்கு எதிராக அவர்கள் செய்து வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் சொல்லிவிட்டார். சூர்யா, நான் நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போவாவது என்ன விடு என்று மார்ட்டின் கெஞ்சலாக சூர்யாவை பார்த்து கேட்டார். ஆனால் அவருக்கு பதில் சொன்னது சூர்யாவின் கரம்தான். சூர்யா மார்ட்டின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அவன் கொடுத்த அடியில் மார்ட்டினின் கழுத்து மறுபுறம் திரும்பிக் கொள்ள டமால் என்று அவரது உடல் தரையில் சரிந்தது. இறந்த பின்னரும் கூட அவர் கண்கள் திறந்தே கிடந்தது. நீ எங்க அப்பாவை கொன்னுட்டியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ராபர்ட். சூர்யா இப்படி சட்டென ஒரு காரியத்தை செய்வான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனது தந்தை பேசி முடிக்கும் முன்பாகவே அவன் அவரை கொன்றுவிட்டிருந்தான். என்ன ராபர்ட், ஏன் உனக்கு இதுல ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா என்று ராபர்ட்டை பார்த்து அமைதியாக கேட்டான் சூர்யா. ராபர்ட் தன் பற்களை கடித்தவன் இல்லை என்று மறுப்பாக தலையசைக்க வர சூர்யா தன் கையை மீண்டும் ஒரு முறை உயர்த்தினான். சரி, உனக்கு இதுல ஆட்சேபணம் இருக்குன்னா நீ உங்க அப்பா கூடவே சேர்ந்து செத்துப்போ என்று சொன்னவன் ராபர்ட்டின் கழுத்தை கோழியை திருகுவது போல திருகியிருந்தான். ராபர்ட்டின் உடல் ஏற்கனவே தரையில் கிடந்த அவனது தந்தையின் உடல் மேல் சென்று விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களில் சூர்யா மார்ட்டின் வீட்டை விட்டு வெளியேறி நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட்குவார்டர்ஸை நோக்கி சென்றான். அங்கேதான் சூர்யாவிற்கு வலை விரித்திருந்தார்கள். சரியாக சொல்ல வேண்டுமெனில் அது ஒரு சிறிய அளவிலான தீம் பார்க். அந்த தீம் பார்க் முதலில் மார்ட்டின் குடும்பத்திற்கு சொந்தமான தொழிற்சாலையாக தான் இருந்தது. ஆனால் சிறிது காலத்தில் அந்த தொழிற்சாலை வேறு முக்கிய இடத்திற்கு மாற்றப்பட அந்த இடம் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக மாறிவிட்டது. அந்த தீம் பார்க்கை சுற்றி சில மீட்டர்கள் தொலைவில் ஒரு சில இடங்களில் வீடுகள் இருந்தது. ஆனால் இரவு நேரம் என்பதால் அங்கே எந்த ஒரு விளக்குகள் வெளிச்சமும் இல்லை. சூர்யா அந்த தீம் பார்க்கை சென்று சேர்ந்த நேரம் ஏற்கனவே நள்ளிரவு ஆகியிருந்தது. அந்த பார்க் முழுக்க மயான அமைதி நிலவியது. சூர்யா அங்கே சென்று சேர்ந்த உடனேயே ஆவேசமாக எல்லாம் எதுவும் செயல்படவில்லை. இந்த அமைதிக்கு பின்னால் மரணத்துக்கு நிகரான ஆபத்து இருக்கிறது என்று அவன் அறிவான். மார்ட்டின் சொன்ன விவரம்படி உள்ளே 100க்கும் மேற்பட்ட நிஞ்சா வாரியர்கள் மறைந்திருப்பார்கள் என்பது அவனது கணிப்பு. இந்த நொடி சூர்யாவின் கண்களுக்கு எதுவும் தென்படவில்லை என்றாலும் உள்ளே பல நிஞ்சா வாரியர்கள் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று அவனுக்கு உறுதியாக தெரியும். ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவன் தன் பாதங்களை தரையில் ஊன்றி ஒரு அழுத்தம் கொடுத்தான். உடனேயே அந்த பார்க் சுற்றி இருந்த பெரிய சுவரை தாண்டி இருந்தான். உள்ளே வந்த பின்னரே அங்கே இருக்கும் ஆபத்தை உணர்ந்தான். வேகமாக அந்த இடத்தை சுற்றி அவன் பார்வையிட இருட்டில் அவனது கண்களுக்கு 5 வீரர்களாக ஒவ்வொரு பிரிவாக பிரிந்து காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லா வீரர்களின் கையிலும் வாக்கி டாக்கி இருந்தது. அதற்கான சிக்னல் அந்த பார்க் முழுக்க கொடுக்கப்பட்டிருந்தது. பார்க் உள்ளே எந்த ஒரு அசாதாரண அசைவு உண்டானாலும் உடனடியாக எல்லோருக்கும் அந்த தகவல் சென்றுவிடும். இந்த ஏற்பாடுகளை கண்ட சூர்யாவின் முகம் யோசனையில் சுருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலையே என்று சொல்லிக் கொண்டான். இவ்வளவு நிஞ்சா வீரர்கள் இருக்கும்போது அவன் அமைதியாக எதையும் செய்வது கடினம்தான். சிவன்யா கண்டிப்பா அந்த பெரிய ராட்டினத்துல தான் இருக்கணும் என்று அங்கிருந்த சூழ்நிலையை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டான் சூர்யா. அந்த தீம் பார்க் நடுவில் ஒரு பெரிய ராட்சச ராட்டினம் இருந்தது. இந்த நொடி அந்த ராட்டினம் சுற்றவில்லை. எனவே அவனுக்கு சந்தேகமே இல்லாமல் சிவன்யாவை அந்த ராட்டினத்தில் உச்சியில் இருக்கும் இருக்கையில்தான் சிறை செய்து வைத்திருப்பார்கள் என்று உறுதியாக தெரிந்தது. ஒருவேளை சூர்யா சிவன்யாவை காப்பாற்ற வேண்டுமெனில் அவன் அந்த இடத்தை நிஞ்சா வாரியர்களுக்கு தெரியாமல் நெருங்கி செல்ல வேண்டும். அதே போல சிவன்யா இருக்கும் அந்த இருக்கையை யாருக்கும் தெரியாமல் கீழே இருக்குவது மிகவும் கடினமான விஷயம். சூர்யா எதிர்பார்த்தது போலவே சிவன்யா மேலே இருந்த இருக்கையில் தான் இருந்தாள். அந்த இருக்கையில் அவளை சுற்றிலும் 4 நிஞ்சா வீரர்கள் கையில் ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் அமர்ந்திருந்தார்கள். அந்த பார்க்கில் அந்த இருக்கைதான் மிக உயரமான இடத்தில் இருந்தது. அங்கே இருந்து எல்லா பக்கமும் நன்றாக தெரியும். பார்க் உள்ளே ஒரு சிறு அசைவு தெரிந்தாலும் அங்கே இருக்கும் வீரர்கள் உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் விஷயத்தை கீழே இருக்கும் வீரர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவர்களை அங்கே அமர வைத்திருப்பதே சூர்யாவின் வரவை கண்காணிக்க மட்டுமே இருக்கும். சூர்யா இந்த இடத்திற்கு வந்துவிட்டால் அந்த தகவலை சொல்வது அவர்களது பொறுப்பு. அந்த 4 வீரர்களை தவிர்த்து ராட்டினத்தின் கீழ்ப்பகுதியிலும் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காவலுக்கு இருந்தார்கள். அவர்களை தவிர மற்ற எல்லா வீரர்களும் அந்த ராட்டினத்தை சுற்றி பாதுகாப்புக்கு சுற்றி வந்து கொண்டிருந்தனர்.
அவர்களை தவிர மேலும் 2 பேர் அந்த ராட்டினம் அருகே இருந்த வீட்டினுள் 3ஆம் தளத்தில் இருந்தனர். அவர் இருவரும் மிகவும் பயிற்சி பெற்ற தற்காப்பு கலைஞர்களாக இருப்பார்கள் என்று ஒரே பார்வையிலேயே தெரிந்தது. அந்த இருவரில் ஒருவன் மேத்யூ, இன்னொருவன் ஜான். அவன் ஒருமுறை பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது அவன் இறந்து விட்டான் என்று எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் விதுரன் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அவன் இறக்கவில்லை, மேலும் பல மடங்கு பலத்துடன் உயிர் பெற்றிருக்கிறான் என்று தெரியும். மேத்யூ, ஜான் இருவருமே இந்த நொடி இறுகிய பாறை போன்ற முகத்துடன் சிலை போல அமர்ந்திருந்தார்கள். மார்ட்டின் குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்பதால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே தற்காப்பு கலைகள் பயில ஆரம்பித்திருந்தார்கள். வாள்வீச்சில் இளம் வயதிலேயே மிகப்பெரிய பெயரை பெற்றிருந்தார் ஜான். 5 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும்போதுதான் பயிற்சியில் ஈடுபட்டு அதனால் இறந்துவிட்டான் என்று உலகத்தார் முன்பாக அவனது அடையாளம் அழிக்கப்பட்டது. பயிற்சியில் அவனுக்கு உண்டான காயங்கள் எல்லாம் சரி செய்ய மார்ட்டினுக்கு 5 வருடங்கள் ஆகியிருந்தது. அவனை முற்றிலுமாக சரி செய்து அவனது பழைய பலத்திற்கு விதுரனும் மார்ட்டினும் 2 மாதங்களுக்கு முன்பாக தான் கொண்டு வந்திருந்தார்கள். அவன்தான் சூர்யாவின் மீது பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியவன். மேத்யூ, இன்னும் ஏன் அந்த சூர்யா வரல? நம்ம நாள் முழுக்க அவன் வரதுக்காக இப்படியே காத்துக்கிட்டு இருக்கணுமா என்று ஜான் பொறுமை இழந்து இன்று முழுக்க இதே இடத்தில் தான் அவர்கள் எல்லோரும் இருந்தனர். ஆனால் சூர்யாவை குறித்த எந்த செய்தியும் தான் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. மேத்யூ அவனை பார்த்து தலையசைத்தவன், இப்ப வரைக்கும் அவனை பத்தின எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல என்றான். ஜான் உடனேயே, ஒருவேளை அவன் வரமாட்டானோ என்று கேட்டான். இருக்கலாம் என்று ஜானை பார்த்தபடி சொன்ன மேத்யூ பின்னர் ஆழ்ந்த குரலில், நான் அவனை பத்தின விவரங்களை பார்த்தேன். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஆள் மாதிரி தான் இருந்துச்சு அதுல. சோ அவன் அந்த பொண்ணை எப்படியோ போகட்டும்னு விட மாட்டான். அதனால கண்டிப்பா அவன் இங்க வருவான் என்று சொன்னான். இன்னைக்கு நைட்டே அவன் இங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் நாம அவனை சீக்கிரமா கொன்னு நம்ம மிஷனை முடிக்க முடியும் என்றான் ஜான். அவனை பொறுத்தவரை சூர்யா ஒரு குட்டி மீன். அவனுக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்வது எல்லாம் அதிகம் என்று எண்ணினான் ஜான். ஜான், எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பையனை பத்தி குறைவா மதிப்பிடுறன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வர அந்த பையன் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலைய அவனோட 24வது வயசுலயே கடந்துட்டான். நீயும் நானும் வீரர்கள். அதனால உனக்கு 24 வயசுல இவ்ளோ பெரிய விஷயத்த செய்யறதோட அர்த்தம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்று மேத்யூ ஆழ்ந்த குரலில் சொன்னான்.